Hello students, this is Iqbal. Example 6.20. A kite is flying at the height of 75 meter above the ground. Groundலேருந்து 75 மீட்டர் மேலே ஒரு கைட் வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 75 மீட்டர். சரியா? இந்த 75 மீட்டர் இங்கே நான் போட்டுக்கிறேன். The string attached to the kite is temporarily tied to a point on the ground. இதான் வந்து இங்கே அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம இதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அது கிரவுண்டில் வந்து கட்டி வச்சுருக்காங்க, டெம்பரரியாக கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? The inclination of the string with the ground is 60 degree. இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இடையில தீட்டா வந்து எவ்வளோ இருக்கா? 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீட்டா வந்து 60 டிகிரி இருக்குது. Find the length of the string. இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்து எவ்வளோ இருக்கும்? லென்த்து வந்து நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்யூமிங் தட் தேர் இஸ் நோ ஸ்லாக் இன் த ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு தெரியும், கைட் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலாக எப்படி போகும்னா, நம்ம அங்கேருந்து ஒரு பட்டம் வீரன்னு வச்சுக்கலாம், மேலே கைட்டு விடுறோம்னா அப்படியே போகும். ஆக்சுவலாக அப்படி தான் தெரியும் நம்மளுக்கு. அவன் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்லாக்லாம் இல்லை, அது பாட்டுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். நம்மளுக்கு தெரியும், வெர்டிக்கலும் கிரவுண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட என்ன டேட்டா இருக்குன்னா, ஆப்போசிட் சைடு இருக்குது பாருங்கள். என்ன கேட்குறாங்கன்னா, ஹைபாட்னியஸ் கேட்குறாங்க. ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னியஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சைன் தீட்டா யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு பேர் வச்சுக்கலாமே, ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. இப்போ சைன் தீட்டா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ சைன் 60, தீட்டாக்கு பதிலாக இங்கே 60. ஃபார்முலா என்ன இருக்குது? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியஸ். இந்த சைன் 60 அப்படி வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து 75, ஹைபாட்னியஸ் வந்து எல், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் நம்ம எல்லுன்னு வச்சுருக்கோம். அப்போது சைன் 60 நீங்கள் டேபிள் நான் வந்து எப்படி மக்கப் பண்ணுறதுங்கிறத நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் பாருங்கள். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ அதான் இருக்கும். அதில் இன்ட்ரோடக்ஷனில் இந்த டீட்டா சைன் 30, சைன் 60, காஸ் 30 அதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதை பாருங்கள். சரியா? சரி. சைன் 60 பார்த்தீங்கன்னா √3/2. சைன் 60ஓட வேல்யூ வந்து √3/2 is equal to 75/L. நம்மளுக்கு எல் தான் வேணும். ஃபஸ்ட்டு எல் அந்த சைடு கொண்டு போகணும். டிவைடில் இருக்கா? இந்த சைடு போனால் என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ √3/2L is equal to 75. எனக்கு எல் தான் வேணும். அப்போ L equal to 75. இந்த √3/2 அந்த சைடு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 2/√3 அப்படின்னு ஆகிடும். சரியா? இங்கே ஆப்போசிட் சைடு வந்து 75L. இந்த AB/AC எழுதணுமான்னு கேட்டால் எழுதணும். சில பேர் எழுத சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க. இங்கே ஆப்போசிட் சைடு வந்து AB, ஹைபாட்னியஸ் வந்து AC எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் இங்கே வாங்க. சரி, ஓகே. அப்போது L equal to 75 into 2 எவ்வளோ வரும்? 150 வருமா? 150/√3. ஸோ இந்த மாதிரி வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? காஞ்சிகேஷன் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 150/√3 மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். √3/√3. அப்போது 150/√3 √3 into √3 3 வந்துடும். 3 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது. இங்கே 5 3s are 15, இந்த 0க்கு 0. அப்போது 50/√3 மீட்டர். மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போது மீட்டர். இங்கே 75 மீட்டர் கொடுத்தா இது மீட்டர்லாம் இருக்கும். லாஸ்ட்டில் என்ன எழுதுறீங்க? The length of the string is 50/√3 மீட்டர் அப்படின்னு எழுதுறீங்க.